வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணுறோம் ஆஃப்டர் அ லாங் டைம். ஓகே, மறப்போம் மன்னிப்போம், ஃபைன். ஸோ போன கிளாஸில் என்ன பார்த்தோம்? என்கோடர். ஸோ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்? டீகோடர். ஓகேயா? ஸோ டீகோடர், டீகோடு இந்த வேர்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போல்லாம் என்ன செய்கிறாங்க, ஒரு படத்தை போட்டுட்டு இதை டீகோட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அதில் ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதான். ஸோ என்கோடர் என்ன பண்ணிட்டு ஞாபகம் இருக்கா? அரவிந்த கேட்டோமா நம்ம? சரி, அடுத்தது பால விக்னேஷ் சொல்லுங்க. என்கோடர் என்ன பண்ணிட்டு ஃபெமிலியர் சிம்பிள்ஸை வந்து ஃபெமிலியர் சிம்பிள்ஸ் இல்லைனாக்கா நம்பர்ஸா அதை வந்து ஒரு கோடட் ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டு. கரெக்டா? கோடட் ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டு. யார் இவர்? என்கோடர் பண்ணார். அதை மறந்துடுறேன். என்கோடர். டீகோடர் என்ன பண்ணும் அப்படின்னா ரிவர்ஸ், கோடட் ஃபார்மேட்டில் இருக்கிறத ஃபெமிலியர் சிம்பிள்ஸாக மாற்றும். ஓகேயா? கோடட் ஃபார்மேட்டில் இருக்கிறத கோடட் ஃபார்மேட்னு சொல்லலாம், இல்லை என்கோடட் டேட்டாவை என்கோடட் டெக்ஸ்ட்டோ என்கோடட் டேட்டா இல்லை என்கோடட் இன்புட் வச்சுக்கோங்களேன். என்கோடட் இன்புட்டை நோன் சிம்பிள்ஸாக மாற்றும், இல்லைனா ஒரிஜினல் ஃபார்மேட்டுக்கு மாற்றும். ஓகேயா? ஒரிஜினல் ஃபார்மேட் அப்படி மாற்றும். இல்லை இப்படி சொல்லலாம், என்னது? இட் பெர்ஃபார்ம்ஸ் த இன்வர்ஸ் ஆப்ரேஷன் ஆஃப் அன் என்கோடர் அப்படி சொல்லுங்க. இல்லை இப்படி சொல்லுங்க, இட் கன்வெர்ட்ஸ் என்கோடட் இன்புட் இன்டு ஒரிஜினல் ஃபார்மேட். இது சிம்பிளாக இருக்கு. அப்புறம் என்கோடரில் நம்ம என்ன பார்த்தோம்? திருப்பி என்கோடரில் 2n/n பார்த்தோம். ஸோ 2n இன்புட்ஸ் இருக்கும், n அவுட்புட்ஸ் இருக்கும். அப்படின்னா சொல்லுங்க பால விக்னேஷ் சொல்லுங்க, டீகோடரில் எத்தனை இன்புட்ஸ் இருக்கும்? n இன்புட்ஸ். எத்தனை அவுட்புட்ஸ் இருக்கும்? 2n அவுட்புட்ஸ். ஓகேயா? ஈஸியாக இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ ஒரு பிளாக் போட்டுப்போம். n/2n டீகோடர்னு போட்டுக்கிறோம். ஓகே, அப்புறம் எத்தனை இன்புட்ஸு? n இன்புட்ஸ். டாட்டா போட்டுட்டு n இன்புட்ஸ். ஓகே, எத்தனை அவுட்புட்ஸு? 2n அவுட்புட்ஸ். ஓகே, ஸோ 2n அவுட்புட்ஸ். ஓகே, ஸோ பேசிக்காக இவ்வளவு தான். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மோஸ்ட் ஆஃப் த என்கோடர்ஸில் எனேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் இருக்கும். ஸோ இந்த எனேபிளுங்கிறது வந்து 1ன்னு கொடுத்தோம்னாக்கா ஆக்டிவ் ஹையாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு எனேபிளுக்கு 1ன்னு கொடுத்தா தான் இந்த டீகோடர் ஒர்க் ஆகும். ஸோ எனேபிள்னா என்ன அர்த்தம்? எனேபிள் பண்ணுறதுனா இது ஒர்க் ஆக வைக்கிறது. அது இதுக்கு கரெக்டான இன்புட் கொடுத்தோன்னா தான் இந்த டீகோடர் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபைன். இப்போது இந்த n/2n 2n இது அப்புறம் 2n/1 வித் n செலக்ட் மாதிரி நிறையா படித்தோம் இல்லையா? இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோம்? மக்ஸ் படிச்சிட்டோம், அப்புறம் டிமக்ஸ் படித்தாச்சு, அப்புறமா வந்துட்டு என்கோடர் படித்தாச்சு, அப்புறமா வந்து டீகோடர் படித்தாச்சு. டீகோடர் பார்த்துட்டு இருக்கோம். இப்போது 1 இயர் கழிச்சு உங்களை கேட்குறாங்க, டீகோடர் என்ன பண்ணணும், என்கோடர் என்ன பண்ணணும், அதில் எத்தனை இன்புட்ஸ் எத்தனை அவுட்புட்ஸ்லாம் கேட்டாங்கன்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக ஆகிடும். கரெக்டாக? ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரேஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேயா? மக்ஸ்னா 2n/1 வித் n செலக்ட் லைன்ஸ் அப்படின்னு நான் வந்து உங்களை 10 டைம்ஸ் எழுதணும் அப்படின்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மக்ஸ்னா மக்ஸ்னாலே மெனி டு 1. ஸோ மெனி டு 1நாலே 2n/1 அப்படி வரும் ஞாபகம் வச்சு வித் n செலக்ட் லைன்ஸ். இதை மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இதை மெமரைஸ் பண்ணியாச்சுன்னா டிமக்ஸ்க்கு அப்படியே இது ரெண்டு தலைகீழ போட்டிங்கன்னா முடிஞ்சுது. ஓகே, அதே போல் என்கோடருக்கு வந்து 2n/n ஞாபகம் வச்சுக்கலாம். 2n/n அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். ஓகேயா? வெறுமே இவ்வளோ செலக்ட் லைன்ஸ்லாம் கிடையாது. இது ஞாபகம் வச்சுருந்தா டீகோடரை எழுதிடலாம். இது ஒரு டெக்னிக். ஸோ இல்லைனா நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். 3 to 8 டீகோடர் அப்படின்னு நான் வந்து ஒரு ஃப்ரேஸ் ஞாபகம் வச்சுட்டேன். 3 to 8 டீகோடர் அப்படிங்கிறத மட்டும் நான் ஞாபகம் வச்சுட்டேன், மெமரைஸ் பண்ணிட்டேன். ஓகேயா? ஸோ 3 to 8, 3 இருக்குது 8 இருக்குது, இதுக்கு என்ன ரிலேஷன்? ஸோ n to 2n அப்படிங்கிற ரிலேஷனில் இருக்கு. ஓகேயா? ஸோ இங்கே வந்து 2n/1 வித் n செலக்ட் லைன்ஸை ஞாபகம் வச்சுட்டேன். இங்கே 3 to 8 டீகோடர் 3 to 8 டீகோடர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா n to 2n டீகோடர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ n to 2n டீகோடர் அப்படின்னா 2n/n என்கோடர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேயா? நீங்கள் 4மே டப்பா அடிக்க வேண்டாம். ஸோ மக்ஸுக்கு ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே டீகோடர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா எப்போ கேட்டாலும் நம்மளால ஓரளவுக்கு கெஸ் பண்ணி சொல்ல முடியும். கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் டீகோடரை பற்றி பார்க்கலாமா? 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, பை, see you.